ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். பொதுவாக ராஜரங்க காலத்தில் புதையலுங்களை வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் ராஜாக்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கிற முக்கியமான சில நபருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இதை யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோ இல்லை தெரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்றதுக்காக அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக சில மறைமுகமான க்ளூக்களை தான் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் இவங்களே அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்படி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த படத்துலையும் ஒரு ட்ரெஷர் ஹண்ட்டை நோக்கி சில பேர் போகிறாங்க. பொதுவாக இந்த ட்ரெஷர் ஹண்ட் இருக்கிற இடத்துல ஆபத்துக்களும் பிரச்சனைகளும் அதிகமாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உயிருக்கே ஆபத்தாகவும் முடிஞ்சிடும். அப்படி போனவங்க என்ன மாதிரியான ஆபத்துக்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த புதையல் இவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிற ரொம்பவே சுவாரஸ்யமும் அட்வென்ச்சரும் நிறைஞ்ச படம் தான் ஃபைண்டிங் ஒஹானா. ஸோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஓப்பனிங்கில் சில டீனேஜ் பசங்களும் பொண்ணுங்களும் ஒரு கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சு எங்கேயோ எதையோ தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆடிட்டு இருக்கிற இந்த கேமோடைய பேர் தான் ட்ரெஷர் ஹண்ட். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இவ பேர் தான் பீலி. இவளுக்கு சின்ன வயசுலேயே ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுனாக்கா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போது இந்த கேமும் இவளுக்கு ரொம்பவே இஷ்டம். ஏன்னாக்கா இவளுக்கு இந்த மாதிரி விளையாட்டு ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெஷர் ஹண்ட் கேமில் பீலியும் இவளுடைய ஃப்ரெண்டும் தான் வின் ஆவாங்க. இப்போ கூட தான் வின் ஆயிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தான் இவ இருக்கிறா. இவளை பற்றி சொல்லணுன்னாக்கா இவளுக்கு ஒரு அண்ணன், இவன் பேர் யுவன். இவங்க 2 பேருமே எப்போ பார்த்தாலுமே எலியும் பூனியுமாக தான் பிச்சுக்கிறதும் அடிச்சுக்கிறதும் பண்ணுவாங்க. பொதுவாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தானே. இவங்களுடைய அப்பா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர். இவங்க சின்ன பசங்களாக இருக்கும் போதே அவங்க அப்பா ஒரு வாரில் அவர் இறந்து போயிடுறாரு. அண்ட் இவங்க அம்மா பேர் லிலினா. லிலினாவை பற்றி சொல்லணும்னாக்கா இவங்களுடைய பூர்வீகம் ஹவாய். இவங்களுடைய அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. இவங்களுடைய அப்பா மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி தன்னுடைய கணவர் இறந்த பிறகு அந்த ஹவாய் தீவை விட்டு இவங்க நியூயார்க் சிட்டிக்கு வந்து செட்டில் ஆகிடுவாங்க. இப்போது தன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ஹவாய்க்கு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இவர் தான் லிலினாவுடைய அப்பா கீமோ. இவர் பயங்கர கோவக்காரர். அதுலேயும் லிலினாவை பார்த்தா இவருக்கு கோவம் இன்னும் அதிகமாகவே வரும். அது ஏன்னு உங்களுக்கு போக போக தெரிய வரும். இந்த பக்கம் பீலி பொதுவாக எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இவளுடைய வேலையாக இருக்கிறதுனால தாத்தாவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அங்கேயும் இங்கேயும் என்ன கிடைக்கும் என்ன தேடலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பா. அப்போது அங்கே ஒரு வேன் ஒன்று இருக்கும். அந்த வேனுக்குள்ளே போய் ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு இவ தேடி கண்டுபிடிக்கிற சமயத்தில் பழைய பேப்பருங்களும் ஃபோட்டோங்களும் பெயிண்டிங்களும் இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே ஒரு டைரி இவளுக்கு கிடைக்குது. அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா மாங்க்ஸ் அப்படின்ற ஒரு நபர் அந்த டைரியில் ஏதோ எழுதி வச்சிருப்பாரு. அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா மாங்க்ஸ்ன்றவர் ட்ரெஷர் ஹண்ட்டை பற்றின சில ரகசியங்களை அதில் எழுதி வச்சிருப்பாரு. அது பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தன்னுடைய தாத்தா கீமோவுடைய குரல் கேட்டதுமே பயந்து அந்த டைரியை ஒழிச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறா. இதை அங்கே இருக்கிற ஒரு பையன், இவன் பேர் தான் கேஸ்பர், அவன் பார்த்துடுறான். ஆனால் பீலி இந்த டைரியை எடுத்ததை பற்றி கீமோ கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். இப்படி இந்த கேஸ்பரும் பீலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. இந்த கேஸ்பர்ன்றவன் அடிக்கடி கீமோ வீட்டுக்கு வந்துன்னு போயின்னு இருப்பான். இவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, வயசு வித்தியாசம் ரொம்பவே இருக்குது அப்படின்னாக்கா இவங்க 2 பேருக்கும் பறவைகள்னால் ரொம்பவே பிடிக்கும். அப்படி தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பீலிக்கு அந்த வீட்லேயே தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு நேராக அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து காட்டுறா. அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பீலியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அங்கே எடுத்திருந்த அந்த டைரியை பீலி படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போது அந்த டைரியில் நைட் மார்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஆர்மிங்க தான் அந்த ஹவாய் ஐலாண்டையே பாதுகாத்துக்கிட்டு வராங்க அப்படின்றத படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் பின்னாடி இருந்து அவங்க அண்ணன் யுவான் வந்து அந்த டைரியை பிடுங்கிக்கிறான். இது உனக்கு ஏது எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு கேட்க, கொடுங்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்றப்ப தான் யுவான், எனக்கு இந்த ஐலாண்டில் இருக்கிற இந்த ஆன்மாக்களை பற்றி தெரியும். இவங்க இந்த ஐலாண்டை பாதுகாக்கிறவங்க. யாராவது இவங்கள நேருக்கு நேராக பார்த்தோம்னாக்கா அவங்க இருக்கிற இடத்துல மெழுகு மாதிரி உருகி போயிடுவாங்க. அப்படி சொன்னதை கேட்டதுமே பீலி ரொம்பவே பயந்து போயிடுறா. மறுநாள் காலையில் தன்னுடைய தாத்தாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. அதாவது கீமோ தன்னுடைய வீட்டுக்கு சரியாக டேக்ஸ் கட்டாததுனால
இருக்கிறதுனால அந்த வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவங்க 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. இங்க கேஸ்பர் பீலிய தேடிக்கிட்டு வரான். யுவான் கிட்ட கேட்குறப்போ யுவான் எந்த பதிலுமே சொல்றதில்ல. கேஸ்பர் கூடவே வந்த இன்னொரு பொண்ண வாய பொளந்துக்கிட்டு இந்த யுவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவ பேரு தான் ஹேனா. அந்த பக்கம் பீலி அந்த டைரிய படிக்கலான்னுட்டு இருக்கிற சமயத்துல கேஸ்பர் அந்த இடத்துக்கு போயிடுறான். என்ன படிச்சுட்டு இருக்கிற? அது என்ன டைரி அப்படின்னு கேட்குறப்ப தான் பீலி அந்த டைரிய படிக்கவே ஆரம்பிக்கிறா. ஸ்பெயின் நாட்டுடைய ராஜா அவருடைய புதையல எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச சில ஆட்களுக்கிட்ட கொடுத்து அதை ஹவாய் தீவுல இருக்கிற ஒரு மலையில புதைச்சு வைக்க சொல்றாரு. அதுல முக்கிய ஆட்களான பிரவுன், ராபின்சன் அப்புறம் மாங்க் இந்த 3 பேருடைய கஸ்டடியில தான் மத்த ஆட்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த புதையல எடுத்துக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராபின்சனும் பிரவுனும் இந்த புதையல நாமளே எடுத்துக்கலாம். இந்த நம்ம கூட வர இந்த ஆட்கள் எல்லாம் நம்ம சாகடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல மாங்க்கும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்பதான் கேஸ்பர் இந்த மாங்க பத்தின கதை இந்த ஹவாய் ஐலண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இந்த மாங்கு ரொம்பவே அடிபட்டு கடல் கரையில வந்து விழுந்து கிடந்தாரு. அப்போ அந்த வழியில போன ஒரு வயசான தாத்தா, பாட்டியும் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அப்போ அவர் கையில இருந்த அந்த டைரிய தான் அந்த வயசான தாத்தா, பாட்டி கிட்ட குடுத்தாங்க. அப்படின்னு இவங்க தொடர்ந்து அந்த கதைய படிக்க போற சமயத்துல பின்னாடி இருந்து கீமோ வந்து நின்னுடுறாரு. இத பார்த்ததுக்கு அப்புறமா பயந்து போன பீலிய தாத்தா அதட்டுறாரு. "உன்னை யார் இந்த டைரியெல்லாம் எடுக்க சொன்னது?" அப்படின்னுட்டு அதட்டுறாரு. ஆனாலும் சின்ன பொண்ணாச்சே அப்படின்னுட்டு சும்மாயிடுறாரு. சரி என் கூட வா அப்படின்னுட்டு பீலிய கூப்பிட்டுக்கிட்டு ஹவாய் ஐலண்ட எல்லாம் சுத்தி காட்டுறாரு. அப்போ அங்கிருந்து ஒரு போட்ல இன்னொரு மலைக்கிட்ட கூப்பிட்டுட்டு போறாரு. அங்க அவர் கழுத்துல இருந்த ஒரு கோல்டு டாலரை கூட பீலி கிட்ட கொடுக்குறாரு. இந்த டாலரை தான் இந்த அடிப்பட்ட மாங்க் என்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்பதான் அந்த டாலரை வாங்கிக்கிட்டு பீலி நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த மலைக்கிட்ட அந்த டாலரையும் வச்சு பார்க்குறா. அப்போ அங்க அவளுக்கு ஒரு ஏதோ க்ளூ கிடைக்குது. அவ டைரியில பார்த்த அந்த மலையும் இந்த மலையும் ஒன்னா இருக்குது. கண்டிப்பா புதையல் இங்க தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு பீலி அந்த மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கிறா. பின்னாடியே கீமோவும் நானும் வரேன் அப்படின்னுட்டு ஏறிக்கிட்டு இருக்கிற சமயத்துல மேல இருந்து கால் தடிக்கி அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த பக்கம் யுவானும் லிலினாவும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு வீடு திரும்பிட்டு இருக்கிற சமயத்துல தன்னுடைய மகன்கிட்ட நியூயார்க்ல இருக்கிற நம்மளுடைய வீட்டெல்லாம் வித்துட்டு நம்ம இங்கே செட்டில் ஆயிடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே உடனே யுவானுக்கு கோபம் வந்துடுது. எந்தும் பீலியும் ஸ்கூலும் காலேஜ் எஜுகேஷன் எல்லாம் அங்கே தானே போயிட்டு இருக்கு. இப்போ என்ன திடீர்னு இங்கே அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கிறப்போ தான் லிலினாவுக்கு ஒரு கால் வருது. பீலி தாத்தா கீழே விழுந்துட்டாரு, அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கணும்னு சொல்லி சொல்றப்போ அவரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. தன்னுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா லிலினா பீலிய பயங்கரமா திட்டுறாங்க. உன்னை யார் அங்கெல்லாம் தாத்தாவை கூப்பிட்டு போக சொன்னதுன்னுட்டு. அந்த வருத்தத்திலேயே வீட்டுக்கு வந்து கேஸ்பர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல பீலிக்கு ஒரு யோசனை வருது. உடனே தன்னுடைய அண்ணங்கிட்ட போய் அவங்க தாத்தா போட்டிருந்த அந்த கோல்டு டாலரை காட்டுறா. தாத்தா கூப்பிட்டு போய் காட்டின அந்த மலையில தான் ட்ரெஷர் ஹண்ட் இருக்குது. நம்ம இந்த ட்ரெஷர் ஹண்ட்டை தேடி போனோம்னாக்கா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீந்துரும், தாத்தாவுடைய பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றத கேட்ட யுவானுக்கு இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குது. அங்கெல்லாம் ட்ரெஷரும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு முட்டாள்தனமெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்ட்டு யுவானும் அங்கேருந்து போயிடுறான். இவங்கிட்ட சொன்னா வேலைக்கு ஆகாது, நாமளே களத்துல இறங்கிடலான்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் காலையில பீலி தன்னுடைய அண்ணனுடைய போனை எடுத்துக்கிட்டு கேஸ்பரோட தன்னுடைய தாத்தா கார்ல அந்த மலைப்பகுதிக்கு போறாங்க. அந்த மலையை நோக்கி போறாங்க. அந்த பக்கம் லிலினா கேஸ்பரோடைய மொபைலுக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கால் கனெக்ட் ஆகல. அப்புறம் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறப்போ யுவான், நான் இங்கதான் எங்கேயோ ஃபோன் இருக்குதம்மா, நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் யுவானும் ஃபோனை தேடி பார்க்குறப்போ அங்கே ஃபோன் இருக்கிறதில்ல. அப்போ தான் தெரிய வருது பீலி அந்த ட்ரெஷரை தேடி தான் போயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அந்த மலைக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க. ஆனால் அங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு நடந்து போக வேண்டியதாக இருக்குது. அந்த வந்திருக்கிற அந்த இடம் அவ்வளோ ஒரு பசுமையாக பார்க்கவே அழகாக இருக்கும். அங்கேருந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த லேண்டு ஃபுல்லாகவே கேஸ்பருடைய ஃப்ரெண்டுக்கு சொந்தமான இடமா இருக்கும். ஸோ இங்கேருந்து எப்படி அவ்வளோ தூரத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு கேஸ்பருடைய ஃப்ரெண்டு அவருடைய வண்டியை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வண்டி மூலியமாக தான் இவங்க
இவங்க அந்த மலைக்கிட்டே போய் சேர்றாங்க. டைரியில மென்ஷன் பண்ணபடி அங்க இருக்கிற ஒரு மரத்துல ப்ரவுனும் ராபின்சனும் குறிப்பிட்டு வச்சிருக்கிற ஒரு ஹிண்ட் அவங்களுக்கு தெரிய வருது. கன்ஃபார்மா இந்த இடத்துல தான் ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு தேவையான பொருளுங்கள மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் அங்கேயே ஒரு இடத்துல போட்டுட்டு போறாங்க. இந்த பக்கம் யுவான் ஹேனாவை கூப்பிட்டுக்கிட்டு இவங்கள தேடிக்கிட்டு அந்த மலைக்கிட்ட வர இவங்க 2 பேரும் அந்த குகைக்குள்ள போனதுக்கு அப்புறமா அங்க பெரிய பள்ளம் ஒண்ணு தெரியுது. அங்க நின்னுக்கிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற கல்லுங்கெல்லாம் சரிஞ்சு இவங்க நேரா அந்த பாதாள குழியில விழுந்துடுறாங்க. பக்கத்துல ஒரு மண்டை ஓட்டையும் பார்க்குறாங்க. அந்த பக்கம் யுவானும் ஹேனாவும் அவங்கள தேடிக்கிட்டு வராங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இங்க தான் இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னுட்டு சரி சரி உள்ள போலாம் வான்னுட்டு யுவான் போற சமயத்துல ஹேனா அவன் கைய பிடிச்சி இழுத்துடுறா. இந்த ஹவாயில இறந்து போனவங்களுடைய நல்லவங்களுடைய உடலை இந்த மலையில தான் புதைச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆன்மா இங்க தான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இதுக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்தாயிடும். நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்றப்போ பீலியும் கேஸ்பரும் இதுக்குள்ள தான் போயிருக்கிறாங்க. நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு வெளியில வந்துடலான்னு சொல்லிக்கிட்டு யுவானு அவளை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளார போறான். புதைக்குழியில விழுந்த அவங்க 2 பேருக்கும் அந்த மண்டை ஓட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு தங்க மோதிரம் ஒண்ணு கிடைக்குது. அத பார்த்ததுக்கு அப்புறமா பீலிக்கு கண்டிப்பா புதையல் இங்க தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத மேல இருந்து யுவானும் ஹேனாவும் கேட்டுடுறாங்க. நாங்க இங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை யுவானு கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பீலி தன்னுடைய அண்ணன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்திருந்திருப்பால மேல இருந்து விழுந்ததுல அது ஸ்க்ராட்ச் ஆகி ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும். சரி போட்டும் நீங்க மேல வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ற சமயத்துல மேல இருந்து அந்த கல்லுங்கள்லாம் சரிஞ்சு அவங்க 2 பேரும் இந்த புதைக்குழியில விழுந்துடுறாங்க. இங்க இருந்து எப்படி தப்பிச்சு வெளியில போறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல வேற வழியே இல்லை. இங்க இருக்கிற புதையலை தேடி போனோம்னா நம்மளுக்கு வெளியில போறதுக்கு வழி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து மண்டை ஓடு மாதிரி இருக்கிற அந்த புதைக்குழியில இருந்து நடந்துகிட்டே முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கிற சமயத்துல சின்னதா ஒரு நுழைவாயில் மாதிரி தெரியுது. அங்க நடக்கலாம் முடியாது. அப்படியே நகர்ந்துக்கிட்டே 4 பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி முன்னாடி பீலியும் ஹேனாவும் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. பின்னாடியே கேஸ்பரும் யுவானும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பயங்கரமான ஸ்பைடர் ஒன்று கேஸ்பர் கைக்கிட்ட இருக்குது. இது விஷம் வாய்ந்ததா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் நல்ல வேளை இது ஒன்றும் விஷம் வாய்ந்தது இல்லைன்னுட்டு கேஸ்பர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே யுவான் கைக்கிட்ட இன்னொரு ஸ்பைடர் இருக்கிறத இவங்க பார்த்துடுறாங்க. இது விஷம் வாய்ந்ததா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே 2 பேரும் வேகமா நகர்ந்துக்கிட்டு வெளியில வர சமயத்துல மண்ணுங்கெல்லாம் சரிஞ்சு இவங்கள அங்கேருந்து வெளியே தள்ளி விட்டுடுது. ஒரு வழியா இவங்க தப்பிச்சு வெளியே வந்தாலுமே பீலிக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. ஏன்னாக்கா கேஸ்பரோடைய பேகு அந்த மண் சரிவிலே மாட்டிக்குது. அதுக்குள்ள தான் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான கேஸ்பரோடைய பேக்கில் தான் அந்த புதையலுக்கான டைரியை பீலி வச்சிருந்திருப்பா. இந்த விஷயத்தை கேட்டதுமே யுவானுக்கு பயங்கரமாக கோவம் வந்து பீலியை கத்த ஆரம்பிச்சிடுறான். யுவான் கத்துறத பார்த்ததும் ஹேனா யுவானை கத்த ஆரம்பிக்கிறா. அவங்க இன்னும் சின்ன பசங்க, ஏன் நீ அவன் மேலே கோவப்படுற, சும்மா இரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா யுவானும் சைலண்ட் ஆயிடுறான். அங்கேருந்து வெளியே போகிறதுக்காக இவங்க வழியை தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யுவான் தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட சாரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு ஒன்றாயிடுறாங்க. அண்ணன் தங்கச்சியோடைய பாசம் இங்கே இன்னும் கூட அதிகமாகவே ஆகுது. அந்த பக்கம் தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக லிலினா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அது வரைக்கும் மற்ற எல்லாருக்கிட்டையுமே சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த கீமோ மகளை பார்த்ததுமே கோவமாயிடுறாரு. மகக்கிட்ட முகம் கொடுத்து பேசாம திட்டி அனுப்பிச்சிடுறாரு. வருத்தத்திலேயே வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கீமோடைய ஃப்ரெண்டு வராரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க அப்பாவுக்கு நீங்கன்னா ரொம்பவே பிரியம். ஆனா அவனுக்கு எப்படி வெளிக்காட்டிக்கிறது அவனுடைய அன்புன்னு அவனுக்கு தெரியல. எல்லாம் சரியாயிடும்னுட்டு அவங்கள சமாதானம் பண்றாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாம் வெளியே போறதுக்கான வழியை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற சமயத்துல அங்க ஒரு எரிமலை மாதிரியான ஒரு இடம் ஒண்ணு தெரியுது. இந்த இந்த பக்கம் இருந்து தான் அந்த பக்கம் தப்பிச்சே போகணும். நடுவுல ஒரு கயிறுல கட்டின பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு இருக்கும். சரி எதுக்கும் இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிக்கிட்டு பீலி தான் ஒரு கோல்ல அந்த கயிறை தட்டி பார்க்குவா. உடனே அந்த கயிறு 2ஆ அறுந்து அந்த எரிமலையில விழுந்து சாம்பலாயிடுது. நல்ல வேளை தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அங்கங்கேயும் சில எலும்புக்கூடுங்களெல்லாம் இருக்கிறத ஹேனா கவனிக்கிறா. அநேகமா ப்ரவுனும் ராபின்சனும் கூட வந்த அந்த கூட்டாளிங்க தான் இந்த மாதிரி செத்து கிடக்குறாங்க அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல
பீலியும் கேஸ்பரோடைய குரலும் அந்த பக்கம் கேட்குது. இங்கேருந்து எப்படி அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த பக்கம் ஓரமாக ஒரு வழி ஒன்று இருக்குது. அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. யுவானும் ஹேனாவும் பயத்தோட தான் அந்த பக்கமாக நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. நடுவில் ஹேனாவுக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. அப்போது யுவான் ஹேனாவோடைய பயத்தை போக்கணுன்றதுக்காக ஒரு பாட்டை ஒன்று பாடுறான். அந்த பக்கம் அவங்க 2 பேரும் யுவான் கூட சேர்ந்துக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து அந்த அந்த எரிமலையை தாண்டி அந்த பக்கம் போயிடுறாங்க. தனக்கு ஹெல்ப் பண்ண சந்தோஷத்தில் ஹேனா யுவானை கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ள லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. உடனே யுவானுக்கும் மயக்கமா வருது. அப்போ ஹேனா என்னாச்சுன்னு கேட்குறப்போ, ஒண்ணும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு இந்த பக்கம் கேஸ்பர்கிட்ட வந்து சொல்றான். "நீ அந்த ஸ்பைடர் ஒண்ணு விஷம் வாய்ந்தது கடிச்சதுன்னா ஏதோ ஆகும்ன்னு சொன்னியே, என்ன ஆகும்?" அப்படின்னு கேட்குறப்போ தான், அது கடிச்சதுனாக்கா லைட்டா ஜுரம் வரும். அதுக்கப்புறம் அந்த கை அழுகி போயிடும். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனா தான் அது அப்படின்னு சொல்றப்ப தான் யுவானுடைய கையில அந்த ஸ்பைடர் கடிச்சிருக்கிறத கேஸ்பர் பார்த்துடுறான். "நீ இந்த விஷயத்த பீலிக்கிட்டயும், ஹேனாகிட்டயும் சொல்லாத. அவங்க 2 பேரும் பயந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அங்கருந்து வெளிய போறதுக்காக இவங்க முன்னாடி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இங்க லிலினா தன்னுடைய அப்பாவ பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இவருக்கு லிலினாவ பார்த்தா அவ்வளோ ஒரு கோவம். ஏன்னாக்கா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி தன்னுடைய கணவர், அதாவது லிலினாவுடைய கணவர் ஆர்மியில இறந்ததுக்கு அப்புறமா, தன்னோட பிள்ளைங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பாவையும் விட்டுட்டு நியூயார்க் சிட்டிக்கு போயிடுறாங்க. தன்னை ஒண்டியா விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தினால தான் இவருக்கு தன்னுடைய மகன் மேல அவ்வளோ ஒரு கோவமா இருந்தது. ஆனா இப்போ 2 பேருமே சமாதானமாயிடுறாங்க. அப்பா, மகளும் ஒண்ணாயிடுறாங்க. அங்க வெளிய போறதுக்காக அவங்க வழிய தேடிக்கிட்டு வர சமயத்துல, அங்க ஒரு குளம் ஒண்ணு தெரியுது. அந்த இடத்துல இருக்கிற பாறைங்களெல்லாம் அப்படியே வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி ப்ளூ கலர்ல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல பீலிக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. இங்கேருந்து இந்த தண்ணீல இருந்து நீந்திக்கிட்டே அந்த பக்கம் போய் பார்த்தோம்னாக்கா, ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ, கேஸ்பர் உடனே அந்த தண்ணீல இருந்து நீந்திக்கிட்டு அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க. அங்க சூரியனுடைய வெளிச்சம் தெரியுதுன்னுக்கிட்டு உடனே இவங்க கிட்டலாம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமா சந்தோஷமாயிடுது. ஒரு வழியா இங்கேருந்து இவங்க எல்லாருமே தப்பிச்சு அந்த பக்கம் போறாங்க. அங்க சூரியனுடைய வெளிச்சம் இவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க நிக்கிற அந்த இடம் அந்த டைரியில மென்ஷன் பண்ண இடமா கூட இருக்குது. ஒரு வழியா நம்ப இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னுட்டு இருக்கிற சமயத்துல, அவங்க ஒரு ஃபால்ஸ் கிட்ட நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. சூரியனோட வெளிச்சம் தெரியுதே தவிர, அங்க ஃபோன் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு ஹேனா ஃபோன ஆன் பண்ணி பார்த்தாக்கா, நெட்வொர்க்கே கிடைக்கிறதில்ல. இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னாக்கா, இந்த ஃபால்ஸ்ல இருந்து கீழ குதிச்சு தான் இங்கேருந்து நம்ம வெளிய போகணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யுவன் ரொம்பவே டயர்டா இருக்கிறத பார்த்த ஹேனா, "என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்கிற?" அப்படின்னு கேட்குறப்போ, "எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கிறேன்" அப்படின்னுட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர ஆரம்பிச்சுட்டு இருக்குது. அந்த பக்கம் ஹீலியும் கேஸ்பரும், "இங்க தான் புதையல் எங்கேயோ இருக்குது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மலை மேல ஏறுறதுக்காக ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல, அங்க ஒரு ஏணி அவங்க கண்ணுக்கு தெரியுது. சரின்னுக்கிட்டு அங்க இருக்கிற ஏணி மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு மூலையில ஒரு எலும்புக்கூட ஒண்ண பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம வந்த வழியிலலாம் அங்க இங்கேயும் நெறைய எலும்புக்கூடுங்க இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு அந்த புதையல தேடி வந்தப்போ, இந்த இடத்துல ராபின்சனும், ப்ரவுனும், மாங்க்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இவங்க கூட வந்த கூட்டாளிங்களெல்லாம் அடிச்சு சாகடிச்சிருந்திருப்பாங்க. அப்படிதான் இவங்கலாம் செத்து இங்க எலும்புக்கூடா இருக்கிறாங்க அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பீலி தூரத்துல நின்னுக்கிட்டு அந்த தோற்றத்த பார்க்குறாங்க. அதாவது அந்த பாறைய சுத்தி இருக்கிற அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அந்த விஷுவல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல, அந்த டைரியில பார்த்த அந்த ஒரு பிக்சர் பீலிக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்க ஏற்கனவே 3 கல்லுங்களுடைய வெயிட்ல தான் தொங்கிக்கிட்டு இருக்கணும். ஆனா, இப்போ 2 கல்லுங்க மட்டும் தான் தொங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது 3வதா இருக்கிற கல்லு அங்க கட் பண்ணி இருக்கிறது பீலிக்கு தெரிய வருது. ஸோ, இங்க இருக்கிற அந்த 3வது கல்லுலயும் அதுக்கு தகுந்த வெயிட் ஈக்குவலா இருந்தா தான், இங்க இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல டோர் ஒண்ணு ஓப்பன் ஆகும் அப்படின்னுகிட்டு பீலி இப்படி ஒரு கெஸ்ஸ அவங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த 3வதா கல்லு
இருந்த அந்த இடத்துல கேஸ்பரும், யுவானும் அவங்களுடைய வெயிட்ட போட்டு தொங்குற சமயத்துல தான் பக்கத்துல அந்த பாறைக்கு பக்கத்துல ஒரு கல்லு ஒண்ணு ஓப்பன் ஆகுது. அந்த பக்கம் லிலினா யுவானுக்கு கால் பண்றாங்க. கால் போகாததுனால பயந்து போன லிலினா, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லொகேஷன தேடிட்டு இருக்கிற சமயத்துல குவாலா ரான்ச்ன்ற ஒரு இடத்த காட்டுது. இந்த பேர கேட்ட உடனே கீமோவுக்கு ரொம்பவே பயமாயிடுது. ஏன்னா, அந்த மலையில இருக்கிற இடத்துல தான் புதையல் இருக்கிறது இவருக்கு தெரியும். ஸோ, அங்க தான் பசங்கலாம் போயிருக்கிறாங்கன்னு நெனச்சுக்கிட்டு தன்னுடைய மககிட்ட நம்ப எப்படியாவது அவங்கள காப்பாத்தியே ஆகணும். அங்க அந்த இடத்துல புனிதமான ஆன்மாக்கள் இருக்காங்க. அதனால பசங்களுக்கு ஏதாவது ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பயப்படுறாங்க. இந்த பக்கம் ஒரு வழியா அந்த மிஸ்டீரியஸ் டோரும் தொறக்கப்படுது. இவங்க எல்லாரும் உள்ளார வந்து பார்க்குறாங்க. பார்த்தத விட பயங்கர அளவுக்கு அங்க தங்க நகைகள் குவிஞ்சு கிடக்குது. இத பார்த்ததுமே இவங்களுக்கு பேச்சே வரல. அந்த அளவுக்கு சந்தோஷத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச நகைகளை எடுத்து பார்த்துக்கிட்டும், மேல போட்டுக்கிட்டும் அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹேனா அவளுக்கு பிடிச்ச சில நகைகளை போட்டுட்டு இருக்கிறப்போ, யுவான் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அப்போ இவங்க 2 இந்த இடத்துல இவங்களுக்குள்ள அந்த காதல்ன்றது இன்னுமே அதிகமாயிட்டு இருக்குது. சரின்னுட்டு இவங்க 4 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு நிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு சந்துக்குள்ள ஒரு எலும்புக்கூடு ஒண்ணு இருக்கிறத இவங்க ஃபோட்டோ வழியா பார்த்துர்றாங்க. அதாவது கேமரா வழியா பார்த்துர்றாங்க. அப்பதான் ஹேனாவுக்கு தெரிய வருது. அப்பதான் ஹேனா சொல்றா, "நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹவாய் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்துற வகையில அவங்களுடைய உடல இந்த மாதிரி குகையிலயும், மலைகளிலயும் இவங்கள புதைச்சு வைக்குவாங்க. இவங்களுடைய ஆன்மாக்கள் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அதாவது இது ஒரு சுடுகாடுன்னுட்டு இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, இங்க இருக்கிற பொருளுங்களையும் நம்ப எடுத்துட்டு போக முடியாது. இந்த பொருளுங்கள எல்லாம் இங்க இருக்கிற ஆன்மாக்கள் தான் பாதுகாக்கவும் செய்றாங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹேனா தன் எடுத்துக்கிட்ட அத்தனை நகைகளையும் கழட்டி அங்க வச்சிடுறா. உடனே பீலியும் யோசிச்சு பார்க்குறா. ஆமா, ஹேனா சொல்றது சரிதான். ஏற்கனவே இங்க வந்த ப்ரவுனும், ராபின்சனும், மாங்க்ஸும் இவங்க கூட வந்த கூட்டாளிங்கள அடிச்சு சாகடிச்சுட்டு அந்த பொருள எடுத்துட்டு போலான்னுட்டு, இந்த புதையல எடுத்துட்டு போலான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல, அவங்களுக்கு தெரிய வரல இது ஒரு கல்லறைன்னு சொல்லிக்கிட்டு. அப்போ இங்க இருக்கிற ஆன்மாக்களால தான் இவங்களுக்கு பிரச்சனையும் வந்து. ஆனா இந்த புதையலுக்கு ஆசைப்படாத மாங்க் மட்டும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியிலயும் போயிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தாத்தா கீமோ கூட இந்த இடத்துக்கு புதையல தேடி வந்திருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கிற ஆன்மாக்கள் புனிதமானவங்களாகவும், இந்த புதையல இவங்க தான் பாதுகாக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட அவரும் வெளியில போயிட்டாரு. இனி யாரும் இந்த புதையல தேடி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளியில இருந்த அந்த 3 கல்லுங்கள்ல கட் பண்ணியும் விட்டுட்டாரு அப்படின்னுட்டு பீலி சொல்றத கேட்ட உடனே கேஸ்பரும் அவன் கழுத்துலயும் அவங்க எடுத்துக்கிட்ட அத்தனை நகையும் கழட்டி வச்சிடுறான். பீலியும் அவகிட்ட இருந்த அத்தனை நகைகளையும் கழட்டி வச்சிடுறா. ஆனா, இவளுடைய அண்ணனான யுவான் மட்டும், "இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் ரொம்பவே இதெல்லாம் சுத்த பொய்" அப்படின்னு சொல்லி, "நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்கிட்ட தான் இருக்கும். யாருக்கும் நான் இத குடுக்க மாட்டேன்" அப்படின்னுட்டு யுவானு அவன் எடுத்துக்கிட்ட பொருளுங்கள அவனே போட்டுக்கிறான். உடனே அந்த இடத்த சுத்தி ப்ளூ கலர்ல நெருப்புங்களா எரியுது. அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் பயந்து போயி அந்த இடத்த விட்டு ஏற்கனவே அவங்க வந்த அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் நின்னுக்குறாங்க. உடனே பீலி, "இனி இங்க யாருமே வரக்கூடாதுன்னு" சொல்லி இன்னும் இருக்கிற அந்த 2 கல்லுங்களையும் கட் பண்ணி விட்டுடுறா. ஹேனா அந்த ஆன்மாக்கள் ரொம்ப பயங்கரமா ஆயிட்டாங்க. அந்த ஆன்மாக்கள் ரொம்ப ஆக்ரோஷத்துல இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா இங்கருந்து வெளிய வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வரும்போது யாரும் அவங்களுடைய முகத்த நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது. ஒரு வேள பார்த்தாக்கா, அவங்க இருக்கிற இடத்திலேயே மெழுகு போல உருகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு, முதல்ல கேஸ்பரும், ஹேனாவும் ஃபால்ஸ்ல இருந்து கீழ குதிச்சு, அந்த பக்கம் கரை சேர்ந்துர்றாங்க. இப்போ பீலியும், யுவானும் கீழ குதிச்சு, அவங்களும் ஸ்விம் பண்ணிக்கிட்டு கரை சேர்ற டைம்ல, யுவானுக்கு மயக்கம் வந்த காரணத்தினால, யுவான் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, கேஸ்பரும், ஹேனாவும் அவன காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த பக்கம் கீமோவுக்கு இவங்களுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்கிட்ட பயங்கரமா உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறார். மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் யுவானுடைய கைய பீலியும் ஹேனாவும் பார்த்துடுறாங்க. அப்பதான்
தனக்கு ஸ்பைடர் கடிச்சிட்ட விஷயத்த இவங்க 2 பேருக்கிட்டயும் அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அங்க பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேட்குது. உடனே அவங்க எல்லாரும் பயந்துகிட்டு, அந்த ஆன்மாக்கள் தான் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அங்க இருந்து அதாவது அந்த காட்டுல இருந்து இவங்க வேகமா ஓடிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் வேகமா ஓடிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா இருட்டாயிடுது. அந்த இடத்துக்கு இவங்களுடைய பீலியும், யுவானுடைய அம்மா லிலினாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு, அங்க இருக்கிற அந்த இடத்த சுத்தி அந்த புனித ஆன்மாக்களும் நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, யாருமே இப்போ அந்த ஆன்மாக்கள நேருக்கு நேர் பார்க்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாருமே அவங்களோட தலைய கீழ போட்டுக்கிறாங்க. எதுக்காக இந்த ஆன்மாக்கள் வந்திருக்கிறாங்கன்னாக்கா, யுவான் அந்த குகையில இருந்த அந்த புதையல் பொருட்கள எடுத்துக்கிட்டு வந்துட்டதுனால தான், அந்த ஆன்மாக்கள் இங்க வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பீலி, தன்னுடைய அண்ணன் எடுத்துட்டு வந்த அத்தன நகைகளும் ஒரு பவுல்ல போட்டு ஒரு ஓரமா நவுத்தி விட்டுடுறா. அதுக்கப்புறம் வெளியில இருந்த அத்தன ஆன்மாக்களும் நேரா இப்போ உள்ளார வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த நகைகள எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா, அதிலிருந்து ஒரு ஆன்மா மட்டும் போகாம அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்குது. இந்த ஆன்மாவ அப்படியே லிலினா அண்ணாந்து பார்க்குறாங்க. அப்ப பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அந்த ஆன்மா வேற யாருமே இல்ல, இறந்து போன இவங்களுடைய கணவருடைய ஆன்மான்னுட்டு. ஆமா, இவருடைய ஆன்மாவும் ஒரு புனித ஆன்மாவா மாறி இருக்குது. உடனே லிலினா, பீலி, யுவான் அவர பார்த்ததுமே இவங்களுக்கு பேச்சே வரல. சந்தோஷத்துல எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த தங்கத்த எடுத்துக்கிட்டு மத்த ஆன்மாக்களோட இந்த அப்பா ஆன்மாவும் போயிடுறாங்க. பின்னாடியே பீலி அவங்க அப்பாவ கூப்பிட்டுக்கிட்டே போறா. அவங்க அப்பாவும் திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு கடைசியில மத்த ஆன்மாக்களோட அந்த கடல்ல மறைஞ்சும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கீமோ சொல்றாரு, "அந்த புனித ஆன்மா உங்க அப்பாவா இருந்ததுனால தான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறீங்க. இதே அந்த இடத்துல வேற ஏதாவது புனித ஆன்மாவா இருந்திருந்தா, நீங்க அந்த இடத்துலயே செத்து போயிருப்பீங்கன்னு" சொல்றாரு. அந்த பக்கம் யுவானும், ஹேனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பீலி தன்னுடைய தாத்தா கிட்ட அந்த குகையில உண்மையாவே என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்ப, ராபின்சனும் பிரவுனும் அந்த குகையில இருக்கிற தங்க புதையல எடுத்துக்கணும்னுட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்போ, அங்க இருக்கிற மத்த ஆட்கள் எல்லாம் அவங்க சாகடிச்சிடுறாங்க. மாங்க்குக்கு இது எனக்கு இந்த தங்க புதையல் வேண்டான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா கடைசியில ராபின்சனும் பிரவுனும் இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிற சமயத்துல அந்த கத்தி அங்க இருக்கிற எலும்புக்கூடு மேல போய் விழுந்துடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு பயங்கரமா கோவம் வந்து அங்க இருந்த இவங்க 2 பேரையும் அழிச்சிட்டதா இவங்க தாத்தா பீலி கிட்ட சொல்றாரு. அந்த குகையிலிருந்து தப்பிச்சு கரையோரமா வந்து விழுந்தப்ப தான் என்னுடைய அப்பா, அம்மா அந்த பக்கம் போயிட்டு இருந்தப்போ மாங்குக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் மாங்கு கையில இருந்த அந்த டைரியும், அவர் வச்சிருந்த ஒரு கோல்டு காயினையும் என்னுடைய அப்பா, அம்மாவுக்கு குடுத்தாங்க. அந்த கோல்டு காயின் தான் இதுன்னுட்டு தன்னுடைய பேத்திகிட்ட கீமோ சொல்றாரு. இந்த பக்கம் சின்ன வயசுல தன்னுடைய அப்பாவோட பீலியும், யுவானும் எடுத்துக்கிட்ட வீடியோவ இவங்க எல்லாருமே உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல லிலினா, நம்ம நியூயார்க்ல இருக்கிற வீட வித்துட்டு தாத்தாவோட டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு நம்ம எல்லாம் இங்கேயே செட்டில் ஆயிடலான்னுட்டு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்குறப்போ, இவங்க 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமும் ஆவுது. சரி, நம்ம எல்லாம் இங்கே தாத்தாவோட ஒண்ணாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்படி இவங்க 4 பேரும் ஹவாயிலேயே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்பவே ஜாலியா கன்டின்யூ ஆகுது. இதோட இந்த ஃபைண்டிங் ஓஹானா படம் முடியுது.